கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலையும் தேவனுடைய வார்த்தை கர்த்தர் கொடுக்க வைத்த கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். என் அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, இந்த வேலையிலையும் பேசுகிறீங்க அல்ல. பிதாவின் ஆவியானவரை சொன்னீரப்பா. பிதாவின் ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, வேதத்தை மறைப்பொருளை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. ஆவியானவர் ஆட்கொண்டு வழி நடத்துங்க. தடைகளை நீக்கி போடுங்க. எதிர்ப்புகள் மறையட்டும். சாத்தாண்டிற்கு நாம் செயலிழந்து போகட்டும். ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள போடுகிற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளிலேயும் நமக்கு உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் தான் எடுக்கிறோம். நானும் செய்தியை கொடுத்துடலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் வந்து முதல் வசனம் 2ஆம் வசனம் சொல்லும் போதே வேறு செய்தி உள்ள வந்துட்டு 2 நாளாக. இன்னைக்கு செய்தி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 6ஆம் வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. ஆகையால் உன் தேவனாய் கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்திமரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவு மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சியடையாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறது, செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளுமானது தேசம்னு சொல்லி வேதத்தில் வந்து இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குங்கன்னா, அந்த உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்கள் என்ன செஞ்சிருக்கு போட்டிருக்குது. இந்த அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலேயும் ஆண்டோடைய பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் கானான் தேசத்தை போல அநேக தேசம் ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். தேனும் பாலும் ஓடுகிற தேசம். அந்த காலத்தில் வந்து அப்படி மாடு அப்படி கொழுன்னு இருக்குமா. மலைகளில் போச்சுன்னா அதுகளுக்கு வந்து அப்படியே இறமெஞ்சிட்டு அதுகளுக்கு வந்து பால் கறக்கிறதுக்கலாமே அந்த பால் வந்து என்ன செய்யுமா அப்படியே தன்னாலே சுரந்து போகுமா. தேன் கூடுலாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய தேன் தட்டாக தான் மரத்தில் இருக்குமா. அதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். தேன் தட்டில் தேன் கூடு இருந்துச்சுன்னா அங்கேருந்து இருந்துச்சுன்னா அது அப்படியே நிறைஞ்சி கீழே ஒழுகுமா. இஸ்ரேல் தேசத்தில் அது அந்த தேன் ஒரு பக்கம் போகுமா. மாடுகளுக்கு வந்து நல்ல இறைகள் கொள்ளுன்னு அங்கே இருக்குமா. அந்த மலை தேசத்தில் அதை நல்லா சாப்பிட்டு அந்த பால் வந்து எரிச்சோம்லாம் கறக்காமல் அது அப்படியே போமா. அதனால் பாலும் தேன் ஓடுகிற தேசத்தில் கொண்டு ஆண்டவர் நம்மளை சேர்த்து வைக்கிறதாக நம்மளை வசனம் இருக்குது. அப்படி தான் அது நல்ல செழிப்புள்ள தேசம்தான். அந்த இஸ்ரேல் தேசம் வந்து நல்ல செழிப்புள்ள தேசம் தான். எந்த ஒரு குறையும் அங்கே இருக்காது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் நினைச்சுங்கன்னா அப்படி செழிப்புள்ள தேசத்தை தான் ஆண்டு நம்மளை வச்சுருக்காரு. அவர் அங்கே பிறந்து வளர்ந்து வந்ததுலேருந்து நம்மளுக்கு தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிற கானான் தேசத்தை தான் நம்ம கொடுத்துருக்கிறார். என்ன ஆசீர்வாதத்தினாலும் என் பிள்ளைகளை நிறைக்கணும்னு ஆசைப்படுறாரோ அதே ஆசீர்வாதத்தினால அவருடைய பிள்ளைகளை கண்டிப்பாக அவர் நிரப்புவார், ஆசீர்வதிப்பார். ஒரு குறையும் அவர் பிள்ளைகளை வைக்கவே மாட்டார். இன்னைக்கு அன்பு சொல்கிற கோதுமை வார்கோதுமை திராட்சை செடிகள் அத்திமரங்கள் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். ஒலிவு மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். ஒலிவு மரங்கள் நிறைய இருக்கும். நம்ம தேசத்துக்கு வைக்க முடியாது. அங்கே எல்லா வேலையிலும் சமையலும் ஒலிவு எண்ணெயில் தான் செய்வாங்க. அது விலை கூடின பொருள் அந்த எண்ணெய்லாம். அங்கே அப்படி நல்ல ஒரு திராட்சை கொடி. எல்லா வீடுகளையுமே திராட்சை மர செடிகள் என்ன செய்யும், கொடிகள் கிடக்கும், மாதுளை செடி கிடக்கும். எல்லா வீடுகளும் நல்ல செழிப்பாக இருக்கும். தேசம் இஸ்ரேல் தேசம் சுத்தமாக இருக்கும், நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம தேசத்தை மாதிரி தூசி அழுக்கு படிஞ்சு அப்படிலாம் இருக்காது. நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும். அழுக்கு அங்கே பெருக்க வேண்டியது வராதுன்னு நினைக்கிறேன். எப்பவும் கூலிங், காலையிலேயே பார்த்தா கூலிங் பயங்கரமாக இருக்கும். ராத்திரியும் கூலிங் தான். அங்கே அதுதான் பெரிய பெரிய சொட்டு போட்டிருப்பாங்க அந்த உள்ளன் அந்த இது வச்சு. அப்படி அந்த பெட்லேயே அந்த பெட்ஷீட் நம்ம சும்மா மூடாம படுத்துவாங்களாம். அந்த பெட்ஷீட்டு கனமே விழுந்துட்டு இருக்கும். எடுத்து மூடி படுத்துவாங்க. இல்லாட்டி நம்மளும் அது அந்த குளிர் பயங்கரமான குளிர். அதெல்லாம் குளிர்வு போடாமல் படுத்து தூங்கிட்டேன். அங்கே கடைசியில் பார்த்தா அந்த ஐஸ் அந்த சில்லுன்னு இருந்து நெஞ்சையே அடைச்சி உயிர் போகிற மாதிரி இருந்துச்சு. அதான் தூக்கிட்டு அப்படியே உள்ள மெத்தக்குள்ளே போயிட்டேன். தாங்க முடியாது, வெளியில் இருக்கேன். அவ்வளோ துள்ள ஒரு இது. அப்படி குளிர்ந்த தேசத்தில் நல்ல எல்லா விளைச்சலும் இருக்குது. எல்லா விளைச்சல், ஒரு விளைச்சல் கூட குறைபடவே இருக்காது. ரொம்ப பனி விழுந்துருக்கான்னு சொல்லி இந்த தக்காளி மரப்பு செடியெல்லாம் வந்து இப்படி மறைவு மாதிரி கூடாரம் போட்டு அதுவும் தான் காய்கறி செடிகள்லாம் வளரும். அப்படி எல்லாம் வச்சுருப்பாங்க. தண்ணி வந்து நல்ல தண்ணி. கடலே நல்ல தண்ணி கடல் தான்.
இந்த எகிப்து தேசத்தில் வந்து நைல் நதின்னு சொல்லுவாங்க, அது நல்ல தண்ணி கடல், நல்ல தண்ணி ஆறு, எத்தனையோ மைல் தூரத்தில் அது இருக்குதுன்னு சொன்னாங்க. பெரிய அதுவும் கடல் மாதிரி தான் இருக்கும் நைல் நதி. இங்கே பார்த்தீங்கன்னா கலிலேயா கடலே ஒரு நல்ல தண்ணி தானே, அப்படி தான் அந்த இடம் இருக்குது. அப்போ அது விளைச்சல் அவ்வளோ செம்மையான விளைச்சல் தான், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். எல்லா இடங்களையும் பழங்கள் நிறைஞ்சு போய் தான் இருக்கும். அப்படிப்பட்ட தேசத்தை தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நினைச்சாரு அவங்களுக்கு தர வேண்டியிருக்காரு. அந்த தேசத்தை தர மாட்டார், அதே மாதிரி ஆசீர்வாதத்தை தருவார். எந்த ஒரு குறையில்லாதோடைய ஆசீர்வாதத்தை கத்த தருவார். ஏசப்படைய ஆசீர்வாதமே பெரிய ஆசீர்வாதம் தான். எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கும் ஒரு குறையும் இருக்காது. அவங்களுக்கும் பீரல் நிறைய பணம் இருக்கும், கையில் எல்லாம் கட்டுக்கட்டாக பணம் இருக்கும், ஆனால் நிம்மதி இல்லை. நான் போனதுலேயும் சொன்னேன், நிம்மதி இருக்காது, அவங்களுக்கு சமாதானம் இருக்காது. ஆனால் ஏசப்பா பிள்ளைகளுக்கு எப்பவும் அவருடைய சமாதானம் நமக்குள்ளே நினச்சிருக்கும், நிறைஞ்சிருக்கும். எங்கிட்ட ஏசப்பா இருக்காங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாங்க அப்படிங்கிற நம்ம எதிர்காலத்தை குறித்து கவலையே பட வேண்டியது அவசியமே கிடையாது. அந்தந்த வேலையில் ஆண்டவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். அதனால் காணாமூர் கல்யாணத்துக்குள்ள அந்த தண்ணி ரசம் திராட்சை ரசம் குறைஞ்சிட்டு அந்த மக்கள் நினச்சிருந்தாங்க, நேரே மரியம்மாட்ட சொல்லியிருந்தாங்க. மரியமும் வந்திருந்தாங்க கல்யாண வீட்டுக்கு. இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தார், அவரும் சீசரோடு வந்திருந்தாங்க. அதில் கல்யாண வீட்டில் எல்லாம் ரசம்லாம் குறைஞ்சி போச்சு. நாங்கள் சொல்கிறாங்க, உடனே அந்த இடத்துல இப்போ வந்துச்சு, என்ன இருந்துச்சு, இயேசு வந்திருக்கிறாருன்னு சந்தோஷம் தான். உடனே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். ஆண்டவர் ஜெபம் பண்ணி எல்லா மக்களுக்கும் எந்த ஒரு குறை இல்லாமல் ஆச்சரியப்படி முடியாது கொடுத்தாங்க. எல்லாருக்குலேயும் முதல்ல திராட்சை ரசம் ருசி உள்ளதாக இருக்கும், பின்னால் வந்து இல்லை ருசி குறைஞ்சதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கேயும் பின்னால் தான் ருசி கூடுனதாக இருக்குன்னு சொல்லி மக்கள் புகழ்ந்தாங்க. அன்பு சகோதர சகோதரிகள், இந்த நாளையிலையும் நீங்கள் வந்து ஏசப்பா முழுமையை நம்பி இருக்கும்போது எல்லா ஆசீர்வாதம் நாங்கள் உண்டு. நமக்கு ஒரு ஆசீர்வாதம் குறைப்படவே செய்யாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் இஸ்ரேல் தேசத்தை வந்து எந்த ஒரு குறையும் இல்லாதபடி கர்த்தர் என்ன செஞ்சார், அங்கே ஆசீர்வதிச்சார். அதான் வசனத்தை பார்க்குறோம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிறதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதுமான தேசம், அது கல்லுகள் இரும்பாக இருக்குது, செம்பு வெட்டி எடுக்கப்பட்ட மலைகளுமான தேசம். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை ஆண்டவர் நமக்கு இருந்துச்சு ஆசீர்வாதத்தை தாராரு. 10ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஆகையால் நீ அதில் புசித்து குடித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரி. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்துக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கணும். உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கோ நான் என்னுடைய வெள்ளத்தில் சம்பாதிச்சேன்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. நீங்கள் ஆண்டவர் நமக்கு தந்த ஆசீர்வாதம், ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லி நீங்கள் சாப்பிடும்போது என்ன செய்யணும், நான் அடிக்கடி சொல்லி கொடுப்பேன். நம்ம சாப்பிடும்போது ஆண்டவரே எனக்கு இந்த ஆகாரத்தை தந்ததுக்காக நன்றி ஏசப்பான்னு சொல்லி சொல்லணும். நமக்கு வந்து நம்ம என்ன ஒரு இது ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்பி போனோம்னா அந்த காரியத்தில் ஜெயமாக மற்ற ஒரு பஸ்ஸே ஏற போனாலும் ஆண்டவரை நான் போவேன், பஸ் வரணும், அந்த பஸ்ஸிலே எனக்கு உட்கார சீட் வரணும்னா உட்கார சீட்டு கரெக்டாக கிடக்கும். அங்கே போனோன்னு எது கேட்டாலும் ஆண்டவர் தருவார். அவர் நம்மள பிள்ளையில ஒரு பிள்ளையில எந்த இதுலேயும் குறை வைக்க மாட்டார். நம்ம என்ன கேட்டாலும் அதான். நேற்று கூட எங்களுக்கு வீட்டில் அங்கே கொத்தவரல நடந்துச்சு. அப்போ தூத்துக்குடி இங்கே மழை பெய்யுதுங்க, அங்கே கோரமத்தில் வைக்கேன். அப்போ இங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அங்கே மழை பெய்தான்னு கேட்டாங்க. அப்போ இங்கே மழை பெய்யல, இங்கே அங்கே கொத்தவரல் நடந்துகிட்டு இருக்கு. எங்கே என்ன கொத்தவரல் நடக்கு, மாடியில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எங்கள் வீட்டுக்காரங்க கேட்காங்க, மழை பெய்யுதா, அங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, செம்ம மழைன்னாங்க. உடனே ஏசப்பா சொன்னேன், மழை வந்துடாமல் ஏசப்பா அங்கே கொத்தவரல மாடியில் நடந்துக்கிட்டு இருக்கேன், மழை வரல, இன்றைக்கி மறுநாள் காலையில் வரைக்கும் எனக்கு வரக்க மாதிரி வரல. நான் ஆண்டவரே அந்த மழை இங்கே வந்துடாமல் எங்கள் வேலை நடந்துக்கிட்டு அப்படி இதான் சமையல் சொல்லி கொத்தவரல போட்டு போயிடக்கூடாதுன்னு ஏசப்பா அதை அப்படி நிப்பாட்டி சொன்னாங்க. காலையில் ஃபோன் போட்டேன், நான் மழை வரலன்னாங்க. அதனால் சரி ஒரு மழை வந்துட்டுனா சரி அதுக்கு மேலே தண்ணி ஊற்ற போகாமல் இருக்கலாம், அதுக்கு நான் ஜோம் பண்ணலை. ஆனால் அது சரி போய் பார்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு வரணும். அதனால் நீங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம வந்து ஆண்டவர் பிள்ளைகளே கேட்டாலும் அந்தந்த சூழ்நிலைக்கு தந்தாக்க ஆண்டவர் சரி பண்ணி கொடுத்துருவார். அதனால் நம்ம தேவ பிள்ளைகளுக்கு நம்ம நீங்கள் புசித்து திருப்தி அடைந்திருக்கும் போது தேவநாயக்க உனக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்காக அவரை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்போதும் தேவனை ஸ்தோத்திரிக்கும் போது கர்த்தர் நம்மளை நினைச்சிடாரு, கேட்குறாரு. என்கிட்ட நீங்கள் விடுற பெருமூச்சி எல்லாமே அவருக்கு தெரியும், அவங்க அலைச்சல் அவங்களுக்கு தெரியும், நம்ம என்ன செய்கிறோம் என்ன சிந்திக்கும் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நம்ம வந்து ஆண்டவர் அறியாமல் நம்ம பாட்டுக்கு என்ன செஞ்சு போய்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அறியாமல் அவர் எல்லாத்தையும் அவர் பிள்ளைகளை வச்சு எல்லாம் பிள்ளைகளை கரெக்ட் பண்ணி கூட எல்லாம் என்னென்ன செய்யணும் அவ்வளோ உலகத்தை என்னென்ன நடக்கணும் அதை அப்படியே ஏற்றிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் தந்துக்கிட்டே இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறாரு. 11 உன் தேவனாய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளின் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
நீ புசித்து திருப்தியிருந்து நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொண்ணும் பெருகி இருக்கும்போது உன்னை உண்டான எல்லாம் நினச்சி வர்த்திக்கும் போது உன் இருதயம் என்ன செஞ்சிடக்கூடாது, மேட்டின்மையாக ஆயிடக்கூடாது. வசதி அந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்போது மேட்டின்மையாக ஆயிடக்கூடாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு முன்னாக நினச்சிடணும், தாழ்மை உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். வேதம் அப்படி தான் கூப்பிடுது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிப்பேன் இருக்கிறாரு, பெருமை உள்ளவர்களுக்கு ஐத்திருப்பேன் இருக்கிறாரு. ஆனால் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு ஆண்டு தாராரு. அதனால் நம்ம மக்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, எல்லாம் எங்களுக்கு இருக்குது, யாருமே எனக்கு நிகர் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக இருந்தாங்கன்னா ஆண்டவர் ஒரே தள்ளி கீழே தாழ்ச்சி அடைய வச்சுருவார். அதனால் அது ஆண்டவர் வந்து அவர் ரொம்ப கவனமாக இருப்பார். நம்ம செலுத்த வேண்டிய கனத்தை ஆண்டவர் செலுத்தணும். நம்ம பெருமை ஆகிட்டோம்னா, பெருமை உச்சிக்கு ஏறிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெருமையை நம்ம எறும்பாக்கிடும். அதனால் தெய்வ பிள்ளைகளாக நம்ம தெய்வ சமூகத்தில் நம்மளை தாழ்த்தணும். எப்பவும் ஆண்டவரை தாழ்த்தணும். என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்ததுக்காக நன்றி, என்னை உங்கள் பிள்ளையா நீ மாற்றினதுக்காக நன்றி, என் செபத்தை நீ கேட்குறீரே உனக்கு நன்றிப்பா அப்படிங்கணும். நம்ம மக்களை நம்மளை அற்பமாக என்ன, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளை ரொம்ப உயர்த்திடாங்க கூடாது. அந்த உயர்த்தில் தான் நிறைய பெருமை வந்துடும். ஒருத்தவங்க நம்மளை ரொம்ப நம்மளை உயர்த்திட்டாங்கன்னா, நமக்கு நம்மளை அறியாத பெருமை வந்துட்டுனா சாசு பெருமைக்கு உச்சியில் கொண்டு வச்சுருவோம். அப்போ ஆண்டவர் கோபத்துக்கு ஆளாகிடுவோம். அது நம்ம ஆண்டவர் கோபத்துக்கு ஆகவே கூடாது. நம்ம எப்பவும் தாழ்மை உள்ள பிள்ளைகளாக, ஆண்டவரை நான் உனக்கு முன்பாக என்னை தாழ்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னா, நான் எப்பவும் நான் ஆண்டர்கிட்ட இருந்துச்சுன்னா அவர் நான் புரிஞ்சு ஆண்டு தோத்துன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏசப்பா என் மேலே கை வச்சுக்கிற மாதிரி நான் நினச்சி பார்ப்பேன். அப்படி நினைப்பேன், ஏசப்பா எனக்கு மேலே உங்களுக்கு கையை வச்சு என்னை ஆசீர்வதிங்க ஏசப்பா அப்படின்பேன். எனக்கு இந்த கிருபை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா அப்படின்பேன். அவர் எப்பவுமே என் மேலே கையை வச்சு அவர் எனக்கு என்னை ஆசீர்வதிக்கிற மாதிரி, ஏசப்பா என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி நான் பார்ப்பேன். நான் அப்புறம் எப்போவுமே அப்படி தான். ஆண்டவர் அறியாமல் இருக்கும்போது கூட சர்ச்சுக்கெலாம் போவேன், கன்வென்ஷன்லாம் நினச்சிட்டு போவேன், ஒன்றுமே புரியாது. என்னை ஆசீர்வதிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லுவேன். எப்பவுமே ஏசப்படைய காரணம் நம்ம மேலே நிச்சயம் இருக்கும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் அவரை கனப்படுத்துங்க. கனப்படுத்தும் போது நம்மளை கனப்படுத்துவார். ஏசப்பா கனப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது பிசாசு கனத்துக்குள்ளே இருக்காலே எதையாவது வெளியே தூக்கி போடணும் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பான். ஏசப்பா ஆசீர்வதிக்குன்னா பிசாசு பிடிக்கவே செய்யாது. அதனால் நீங்கள் தெய்வ பிள்ளைகளாகி நீங்கள் அதெல்லாம் பெரிய மேட்டராக எடுக்கவே செய்யாதீங்க. ஏசப்பா மட்டும் என்ன செய்யறாங்க, நம்ம மேலே அன்பாக இருக்காங்களான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். மனுஷங்களுடைய அன்புக்கு நம்ம யாருமே எதிர்பார்க்கக்கூடாது. மனுஷங்களுடைய அன்பை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, யாரும் எதிர்பார்க்காதீங்க. ஏசப்படைய அன்பை மட்டும் நீங்கள் எதிர்பாருங்க. யார் சிரிச்சா என்ன, மூஞ்ச தூக்கிட்டு போனேன்னு பெருசாகவே எடுக்காதீங்க. அது பெரிய காரியமே இல்லை, அது பெரிய மேட்டரே கிடையாது. இப்போ நம்மகிட்ட பேசி சிரிப்பாங்க, பின்னால் அங்கிட்டு போய் நம்மளை திட்டிட்டு அடுத்தவங்கள்ட்ட சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 17ஆம் வசனத்தில் போட்டிருக்கேன், உபாகம் 8:17, என் சாமர்த்தியம் என் கைப்பலன் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீங்கள் உங்கள் இருதயத்தை சொல்லாதீங்க. இது என்னுடைய சாமர்த்தியம், நான் தான் இது சம்பாத்தியம் பண்ணேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏங்கிட்ட வேதம் குறிப்பு 18ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தரை அங்கே நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் உனக்கு அவர் கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தையும் பலனையும் கொடுக்கறது நம்ம ஆண்டவர் தான். அதனால் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஐஸ்வர்யத்தை தந்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நம்மளுக்கு பலன் தருகிற கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த வேலையை செய்கிறதுக்கு பலன் கொடுக்குறது அவர் தான், ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது அவர் தான். என்கிட்ட நாட்கள்லேருந்து எவ்வளவோ மக்கள் சம்பாத்தியம் பண்ணுறாங்க, நோய் நொடின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் போய் கொடுத்துருக்காங்க. ஆனால் தேவனாக்கிட்ட அந்த பலனையும் கொடுக்குறாரு, அந்த ஆசீர்வாதத்தையும் தர்றாரு, நம்மளையும் கனப்படுத்துகிறாரு. அதனால் நீங்கள் தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கு. நீங்கள் எதையும் குறித்து கவலைப்படாதபடி கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க. பாடும் தேவன் ஓடுகிற தேசத்தை தந்த தேவன் நாட்களில் எல்லா ஆசீர்வாதத்திலையும் நம்மளுக்கு நிறைச்சி தந்த தேவனாய் கர்த்தரை மாத்திரம் கனப்படுத்தி அவரை மாத்திரமே நினச்சிங்க முன்னூற்றி நடங்க. கர்த்தர் இந்த உண்மையிலையும் ஆசீர்வதிச்சு பரலோகத்திலையும் ஆசீர்வதிப்பார். ஒரு குறைவில்லாத எங்களை பாதுகாப்பார். உன் போக்கையும் வரத்தி. நம்மளுக்கு கற்பனைகள் என்னென்னா, அப்படி நான் நேற்று போகிறேன் மனசில் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம திடீர்னு போகும்போது எதாவது அடிபட்டுட்டோம்னா என்ன அப்படின்னு ஒரு சில கற்பனை நேற்று எனக்கு வந்துச்சு. அப்படின்னு என்ன ரொம்ப கற்பனை போயிட்டேன். ஆமாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு காரை அனுப்புனார், பின்னால் ஒரு வசனம், இது முதற்கொண்டு உன் போக்கையும் வரத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி தந்தார்.
அது வசனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அடுத்த கார் ஒன்று போகுது, இது முதற்கொண்டு போக்கே மறத்தி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு. அப்போ ஆண்டவரை ஒன்று தந்தீங்க, அப்புறம் ஒரு வசனம் 2 காரு தொடர்ந்து போய் இருக்கு. 2 கார்லேருந்து வசனத்தை கொடுத்து நான் உனக்கு அந்த எண்ணங்கள் உனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் தந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஏன் இந்த நினைப்பு வரும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் நினைவுகளை தூரத்துலேருந்து அறிகிறார். இதே மாதிரி தான் முன்னால் ஒரு ட்ரிப் ஒரு வருஷத்துக்கு முன்னால் கூட இது ஒரு இடத்துக்கு வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன். நம்மளுக்கு ஏதாவது ஆகிட்டா என்ன அப்படி ஏதாவது ஆகிடும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு வருது. அப்போ அந்த எண்ணத்தை நீடிச்சு கொண்டு போனால் பிசாசு பிடிச்சிருவான். அந்த அதை அவன் கேட்ச் பிடிச்சிருவான். உடனே பெட்ரோல் பழக்கில் போய் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எதிர்த்த வசனம் போட்டுக்கு என் சமக்கு உனக்கு உண்டாக செல்லும் அப்படின்னு வசனம். அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏசப்பா என்னுடைய எண்ணங்கள் இப்படி ஒரு எண்ணங்கள் இருந்துச்சு, அந்த எண்ணங்களை மாற்றுறதுக்கு என் சமூகம் உனக்கு உண்டாக செல்லும். அப்போ அவர் எவ்வளோ அழகாக அருமையாக நமக்கு முன்னால் இருந்து பேசுகிறாரு பாருங்க. நம்மளுடைய சிந்தனை வளர்ந்து போயிடக்கூடாதுன்னு சாசு உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே ஆண்டவர் அதில் என்ன செய்கிறாரு, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். என் சமூகம் உனக்கு முன்னால் வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம போக்கை மரத்தையும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு நேரத்து 2 கார், ஒரு கார் போச்சு, அது ஒரு கார் சும்மா போச்சு. அடுத்த கொஞ்சம் கழிச்சு ஒரு கார் போகுது. அப்படி அதே வசனம். அப்புறம் 2 கார் மொழிக்கு கொடுத்த வசனம் தீர்த்து நம்மளோட ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போ நம்மளோட ஒவ்வொரு நேரம் நம்மளுடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகளை தூரத்துலேருந்து அறிகிறேன்னு சொன்ன தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம நினைவாகவே அவர் இருக்கிறார். அப்படிங்கும்போது அப்படி எவ்வளோ அழகாக அந்த நேக்க வசனத்தை கொடுத்து நம்மளை திசையை திருப்பி கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறார் பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையான தகப்பன் நம்ம ஏசப்பா. அதனால் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைல, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைல இருந்தாலும் சரிதான், ஏசப்பாவை நீங்கள் முன்னிச்சு நடங்க. எதையும் குச்சி இதாகிருமோ அதாகிருமோ அப்படின்னு கற்பனை பார்க்காதீங்க. ஏசப்பா நீங்கள் முன்னால் வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க. ஏசப்பா முன்னால் வருவாங்க. கர்த்தரை நம்மளை ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டவர். அது பெரிய காரியம், பெரிய ஆசீர்வாதம் ஒன்று. நீங்கள் புசித்து குடித்து திருப்தியாக இருக்கும்போது, பெரிய வீடுகளை கட்டி இருக்கும்போது உங்களுடைய மனம் மேட்டிமை ஆகிடக்கூடாது. இது என்னுடைய சாமர்த்தியம், நான் சம்பாத்தியம் பண்ணதில் வந்த ஆசீர்வாதம் சொல்லிடாதீங்க. நமக்கு ஆண்டவர் கொடுத்த கனம், ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், நமக்கு அந்த காரியத்தில் இருந்துச்சுறாரு. அவர் நமக்கு கொடுத்துருக்க என்ன செஞ்சிருக்காரு, நமக்கு அவர் அந்த சம்பாத்தியத்தை நமக்கு பலனையும் நம்மளுக்கு கொடுக்குற சம்பாத்தியத்தையும் கொடுக்குற, சம்பாத்தியம் பண்ணுகிற ஒரு கிருபையை அவர் கொடுத்துருக்கிறார். அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் தருகிறார். பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தையும் 18 நமக்கு உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக, அவரே ஒரு பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிற போல ஐஸ்வர்யத்தையும் பலனையும் உனக்கு அவர் கொடுக்குறார். ஐஸ்வர்யத்தையும் தாரார், பலன் தாரார். நம்மளுக்கு பலன், அந்த சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு பலனை நம்ம தாராரு. நம்மளுக்கு அந்த பலன், ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை ஏசப்பானா பலன் அவர் தான் தருவார். பலன் கேளுங்க, ஏசப்பா எனக்கு பலன் இல்லை, எனக்கு பலன் தாங்க, உற்சாகப்படுத்துகிற தந்துடுவார். லட்சுமியத்தை சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க, உற்சாகமான ஆவியை தாங்கும்படி செய்ய. நம்ம உற்சாகமான ஆவியை தாக்குறதுக்கு பிசாசு மனுஷங்க மூலியமாக தான் இருந்துச்சு வரான். நம்மளை மனசை வேதனைப்படுத்துறதுக்கு மனுஷங்க மூலியமாக தான் வந்துக்கிட்டு இருப்பான். அவன் அப்படியே தான் அவன் அம்பு விட்டுக்கிட்டே இருப்பான். அவன் அன்பை முறிக்கணும்னா ஏசப்பா எனக்கு பலன் தாங்க, எனக்கு பலன் தாங்க, பலன் தாங்க கேளுங்க, பலன் தந்துடுவார், தைரியத்தை தந்துடுவார், உற்சாகமான ஆவியை தருவார். நீங்கள் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தந்து கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. நீங்கள் ஆண்டவர், நான் இது என்னுடைய பலத்தில் சம்பாத்தியம் பண்ணதில்லை, நீ தந்த ஆசீர்வாதம் உமக்கு நன்றிப்பா, என்னை மட்டுமா உயர்த்தி வைத்திருக்கிறீரே, உமக்கு ஓடானபடி நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்கள். சாஸ் நீ எவ்வளோ நல்லா இட்டே போங்க, சம்பத்தை நல்லா அப்படின்னு ரொம்ப இது பண்ணுறாங்க. நல்லா நான் அங்கே அந்த வேலை செஞ்சதுனால இந்த வீடு கட்டினேன், அங்கே அப்படி சம்பாத்தியம் பண்ணதுனால நான் இப்படி தோட்டம் வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், பங்களா வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு தான் ஆண்டு பிடிக்காது. நீங்கள் ஏசப்பா நீங்கள் எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு திரும்பியே தந்துருக்குறீங்க, உங்களுக்கு நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்கள். எனக்கு தந்த பலத்துக்காக நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்கள். எனக்கு தந்த ஐஸ்வர்யத்துக்காக நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்கள். எனக்கு தந்த ஆயுஸ் நாட்களுக்காக நன்றி ஏசப்பா, இன்னும் எனக்கு ஆயுஸ் நாட்களை கூட்டிட்டாங்க, என்னோட வசனாப்தான் தான் போயிருக்கேன், உன்னை ஆயுஸ் நாட்களை பெருக பண்ணுவேன்னு சொல்லித்தராரு. நான் வெளியே போகும்போது வரும்போது ஆண்டரே போக்குவரத்தையும் பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னேன். வெளியே போகும்போது ஆண்டர்கிட்ட வார்த்தை சொல்லிட்டு போங்க, எனக்கு ஏசப்பா எனக்கு போக்குவரத்தையும் நீ பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு போய் நேற்று குழப்பலாம். ஆண்டர் உடனே வார்த்தை அனுப்பிட்டார், உன் போக்கை வார்த்தை முதல் என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டவர்கிட்ட விசுவாசமான வார்த்தைகளை கேளுங்க, அவர் சொல்கிற பிரகாரம் நீங்கள் நடங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு ஜெபிப்பேன். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா.
நீ தந்தபடி வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. உங்கள் கோடான கொடி நன்றிப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். உங்கள் நாம் மாத்திரம் எங்களுக்கு நேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழுவதுமே புஸ்தாமத்தை சோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபாகமே மறவதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.